கம்மியதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு பிடிக்காத குட்டீஸே இருக்க முடியாது. அந்த வகையில் உருளைக்கிழங்கை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது உருளைக்கிழங்கு வடை. வேவிச்ச உருளைக்கிழங்கை வச்சு வடை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு உருளைக்கிழங்கை எடுத்து 4-5 விசில் விட்டு தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு சின்னதாக இருந்ததுனால அப்படியே சேர்த்து நான் விசில் விட்டு வேக வச்சுக்கிட்டேன். நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கா எடுத்துருந்தீங்க அப்படின்னா 2-3 கட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு தோல் நீக்கின உருளைக்கிழங்கை நல்லா இது போல் கரண்டியவோ அல்லது கையவோ பயன்படுத்தி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே நீங்கள் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படி உப்பு சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, நம்ம இந்த மாதிரி மாவு சேர்க்கும் போது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்குல நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நான் இப்போது இது போல் ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3/4 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. நான் மறுபடியும் ஒரு 1/2 கப்பு போல் சேர்த்துருந்தேன். அதை வீடியோவை எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் 1 கப்பிலேருந்து 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போது கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போது நல்லா கையை வச்சு பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம காஷ்மீர் மிளகாய் பொடி சேர்த்ததுனால நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இங்கே பிசையும் போதே தெரியும் உருளைக்கிழங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி, மாவு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் மாவு கம்மியாக இருந்தது. நான் மறுபடியும் ஒரு 1/2 கிண்ணம் அளவு மாவு சேர்த்துக்கிட்டேன், அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் அதிக அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வடை எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் குடிக்காது. உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால வடை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நார்மலாகவே உருண்டை பிடிச்சி நடுவில் ஓட்டை போட்டு வடையாக போட்டு எடுக்கலாம். அது ஒரு கரெக்டான சேஃப் இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிட்டு இது போல் ஒரு தட்டில் வச்சு நல்லா அமுத்தம் கொடுத்துட்டு ஒரு டம்ளரை வச்சு ஒரு சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நடுவில் ஒரு சின்ன மூடி வச்சு இது போல் அமுக்கி எடுத்துட்டிங்க அப்படின்னா வடை சேஃபுக்கு சூப்பராகவே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி. இதெல்லாம் எனக்கு செய்ய பொறுமை இல்லை, நான் கையிலேயே வடை மாதிரி தட்டி ஓட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் பண்ணலாம். ஆனால் அந்த ரவுண்டாக சேஃப் வராது. அதுக்காக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு 5-6 வடை செய்து வச்சுட்டேன். அதை ஒன்றா ஆயிலில் சேர்த்துக்கலாம். வடைகளை ஆயிலில் சேர்த்ததும் நம்ம கரண்டியை பயன்படுத்தி திருப்பி விட வேண்டாம். அது நல்லா ஓரளவு வெந்து வரட்டும். இந்த பபிள்ஸுமே நல்லா அடங்கினதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும். இப்போ பாருங்கள், நமக்கு பபிள்ஸ் ஓரளவு அடங்கி வந்திருக்கு. ஒரு பக்கம் வடையும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கம்மியான அளவு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா வடை இந்த அளவுக்கு புஷ்ஷுன்னு உப்பி வராது. அது மட்டும் இல்லாமல் ஆயிலும் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வடை மட்டும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு வெந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு வடையை பிச்சு பாருங்கள். உங்கள் கையில் அதிகமான அளவு ஆயில் ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் மாவு சேர்க்கும் போது உப்போட சுவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போது உப்பும் சேர்த்து பிசைகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கரெக்டான அளவுகளில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து பிசைஞ்சதுனால உருளைக்கிழங்கு வடை நல்லா புஷ்ஷுன்னு உப்பி ரொம்பவே டேஸ்டியாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை உங்கள் குட்டீஸ்க்கு செய்து கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே இந்த வடை ரொம்ப பிடிக்கும். செய்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.